இதான் நம்ம வீடு கட்ட போகிற ஃப்ளாட்டோடைய என்ட்ரன்ஸு. நம்ம வீடு வந்து அங்கே தான் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம வந்து 1.5 ஜல்லி ஒரு 4 யூனிட்டும், 3/4 ஜல்லி ஒரு 8 யூனிட்டும், மணல் வந்து ஒரு 2-3 யூனிட்டுக்கு மேலே இருக்கும். அது வந்து நம்ம ஏரி மண்ணுங்கிறதெல்லாம் சரியான அளவு தெரியல. வாட்டர் கேன்லாம் வச்சு ஓரளவுக்கு இடத்த வந்து கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. இன்னும் மண் வந்து ஒரு 150 டிப்பர் பக்கம் உள்ளார அடிக்கணும். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேக்கங்கன்று முளைச்சிருக்கு. இது ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடாது, வண்டி உள்ளே வரப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை நம்ம எடுத்துடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாங்கன்று. சாவடி குப்பத்தில் நம்ம ஆயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பச்சை மாங்காய். இது ஒரு நாட்டு வெரைட்டின்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், காய் வந்து தேன் மாதிரி இருக்கும் அப்படியே. அதனால தான் இந்த வெரைட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். எதுக்காக இத்தனை கன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 கன்று நான் ட்ரை பண்ணேன். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 கன்று தான் இருக்குது. சாரி 5 தான் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது. 1 வந்து செத்து போச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்டடாக ஒரு சில மரத்துலேருந்து நெத்து எடுத்து நம்ம தென்னம்பதியம் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆன தாய் மரத்துலேருந்து விதை எடுத்து போட்டது. சிதம்பரத்தில் நம்ம சித்தப்பா வீட்டில் இருக்கிற மரத்துலேருந்து நம்ம செலக்டாக எடுத்து வந்து வச்சது. இப்போ இங்கே இருக்கிற ரெட் கலர் தெரியுது பாருங்கள். இதில் வந்து ஒரு 7 கன்றா என்னமோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் வண்ணாங்குடி காட்டிலேருந்தே நம்ம எடுத்து வச்ச கன்று. இந்த கொய்யா கன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கொய்யா. நம்ம வந்து சீடு கலெக்ட் பண்ணி இதில் போட்டு நாற்று வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ஓன் யூஸுக்காக தான். அங்கே ஒரு கதையை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஏன் தனியாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செகண்ட் குவாலிட்டிங்கிற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது இங்கே வந்து லோக்கலில் வந்து ஒரு 30 வருஷம் மரத்துலேருந்து எடுத்து போட்டது. விமல் வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்து ஃப்ரெண்டு வீடு தான். அவங்களேருந்து எடுத்துகிட்டு வந்து பதியம் பண்ணி உற்பத்தி பண்ண நாற்றுங்கிறதால இதை வந்து தனியாக வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரி என்னுடைய மைண்டில் அப்படி நான் வச்சுருக்கேன். ஏன்னா கண்ணுடைய கிருத்தியே நல்லா இருக்குது பாருங்கள். அடியில் வந்து எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இதோடைய தாய்மரம்லாம் பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே ஆன தாய்மரம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 28 அந்த மாதிரி வருஷங்கள் தான் வரும் இதோடைய தாய்மரங்கள். அப்புறம் பாக்கு கன்று எல்லாம் செழிப்பாக இருக்குது. இது நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். யாராவது வேணும்னா கேளுங்க, கன்று வந்து கொடுத்துடலாம். ஒரு கண்ணுடைய ரேட்டு 25 ரூபாங்க. இது வந்து நீல மாங்காய். நம்ம புதுசாக கட்டப்பட்ட வீடு, கொஞ்சம் மணல் இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். வீரப்பன் நான் வர சொன்னேன் சுத்தம் பண்ணுறதுக்காக. எப்போ வராங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி கன்று. ஏற்கனவே 3 கன்று வச்சாச்சு, இன்னும் 2 கன்று இருக்குது. இதை வந்து இப்போ வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து உள்ளார இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தது உள்ளார. எதுக்காக வெளியில் எடுத்து வச்சுருக்கோம்னா, இந்த சூழல் வந்து பழகணும், கொஞ்சம் வெயில் சூழல். இதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா இந்த இலைகள் வந்து காயாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா கண்ணையுமே ஷிஃப்ட் பண்ணி அங்கே நீரோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். வேலைக்கு எண்ணெய் வந்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கே விழ மாட்டேங்குதுங்க. ஏன்னா அதுக்கான சூழலில் அடியில் வந்து மண் ரொம்ப டைட்டாக ரஃப்பாக இருக்குது. அதனால் கிழங்கு விழ, செடி மட்டும் நல்லா ஈரத்துக்கு சூப்பராக வருது. நல்லா தளைஞ்சி அருமையாக வருது. எத்தனை வாட்டி எடுத்து விட்டாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.